முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் 13 நகராட்சிகள், 25 பேரூராட்சிகள் புதிதாக உதயம். 16 மாநகராட்சிகளின் எல்லைகளை விரிவாக்கம் செய்யவும் நடவடிக்கை. விவசாயிகளுக்கான உர மானிய திட்டம் நீட்டிப்பு. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. உண்ணாவிரதம் இருக்கும் விவசாய சங்க தலைவரின் உடல்நிலை மோசம். உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை. பண மோசடிக்கு பயன்படுத்தப்படும் சமூக வலைதளங்கள், விழிப்புடன் இருக்குமாறு உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 புதிய நகராட்சிகளை உருவாக்கவும், சென்னை உட்பட 16 மாநகராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம் செய்யவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆணையின்படி மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம் மற்றும் புதிய நகராட்சிகள், பேரூராட்சிகள் அமைத்துருவாக்கம் தொடர்பாக 5 அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகளுடன் 4 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 149 ஊராட்சிகள் இணைக்கப்பட உள்ளன. திருவாரூர், திருவள்ளூர், சிதம்பரம் உள்ளிட்ட 41 நகராட்சிகளுடன் 147 ஊராட்சிகள் மற்றும் ஒரு பேரூராட்சியை இணைத்து விரிவாக்கம் செய்யப்படும் என்று அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பேரூராட்சிகளுடன் ஊராட்சிகளை இணைத்தும் தனித்தும் கன்னியாகுமரி, அரூர், பெருந்துறை உள்ளிட்ட புதிதாக 13 நகராட்சிகள் அமைக்கப்பட உள்ளன. இதேபோல கிராம ஊராட்சிகளை இணைத்து மற்றும் தனியாகவும் ஏற்காடு, காளையார்கோவில், திருமயம் உள்ளிட்ட புதிதாக 25 பேரூராட்சிகளை உருவாக்கவும், 29 கிராம ஊராட்சிகளை 25 பேரூராட்சிகளுடன் இணைக்கவும் உத்தேச முடிவினை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ளது. 28 மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அந்த மாவட்டங்களில் உள்ள நகர்ப்புற தன்மை வாய்ந்த ஊராட்சிகளை அருகில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகளுடன் இணைக்கவும், பேரூராட்சிகள் மற்றும் கிராம ஊராட்சிகளை இணைத்து நகராட்சிகளை உருவாக்கவும் உயர்நிலை குழு நடத்திய ஆலோசனையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் மூலம் பொதுமக்களுக்கு தேவையான தரமான அடிப்படை வசதிகளை அளித்திட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு பலனளிக்கும் வகையில் DAP எனப்படும் டை அமோனியம் பாஸ்பேட் உரத்தை மானிய விலையில் வழங்கும் திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த கூட்டத்தில் விவசாயிகள் நலன் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு 11.9 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள உர மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு முந்தைய காலகட்டத்தில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே மானியம் வழங்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகள் பெருமளவு பயன்படுத்தும் DAP உரத்துக்கு ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் என்ற அளவுக்கு கூடுதல் மானியத்தை மத்திய அரசு அறிவித்திருப்பதாக கூறிய அவர், இது டிசம்பர் 31 வரை வழங்க அப்போது முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். உரத்தின் விலையை கட்டுப்படுத்த 2625 கோடி ரூபாய் அளவுக்கு மானியம் அளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், NPS எனப்படும் ஊட்டச்சத்து சேர்க்கப்பட்ட உரத்துக்கான மானியத்தை தவிர இந்த மானியமும் கூடுதலாக வழங்கப்படுவதாக கூறினார். இந்த ஒருமுறை மானிய திட்டம் நீட்டிக்கப்பட்டு அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை இது நடைமுறையில் இருக்கும் என்ற அவர், இதற்காக கூடுதலாக செலவாகும் 3850 கோடி ரூபாயை ஒதுக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கூறினார். சர்வதேச அளவில் இந்த உரத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் விவசாயிகளுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க மானியத்தை தொடர அரசு முன்வந்துள்ளது. இதன் வாயிலாக 50 கிலோ மூட்டை அளவுள்ள DAP உரம் 1350 ரூபாய்க்கு கிடைக்கும். புதிய ஆண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு திட்டத்தை விரிவுபடுத்தும் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடும் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டு இதற்கான மொத்த ஒதுக்கீடு 69,515 கோடி ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் துறையில் தொழில்நுட்ப வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்துவதற்காக 824 கோடி ரூபாய் ஒதுக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் வேளாண் கொள்கைகளை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு ஏற்கும் என விவசாய அமைச்சர் திரு சௌஹான் தெரிவித்துள்ளார்.
வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கும் வகையில் சட்டம் இயற்ற கோரி பஞ்சாப், ஹரியானா மாநில விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றனர். ஆனால் எல்லையில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதையடுத்து விவசாயிகள் எல்லையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் பிரதிநிதி ஜெகஜீத் சிங் தலிவால் கன்னௌரி எல்லையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த நவம்பர் 26ஆம் தேதி தொடங்கினார். ஒரு மாதத்தை கடந்த இந்த போராட்டம் நீடிப்பதால் 70 வயதாகும் அவருடைய உடல்நிலை மோசமாகி வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் அவரை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என பஞ்சாப் அரசுக்கு கடந்த 20ஆம் தேதி உத்தரவிட்டது. இதையடுத்து அதிகாரிகள் ஜெகஜீத் சிங்கை மருத்துவமனையில் சேர்க்க முயற்சி செய்தனர். ஆனால் அவர் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சூரியகாந்த் மற்றும் திரு சுதான்ஷா துலியா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பஞ்சாப் அரசு சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு குர்மீந்தர் சிங் மத்திய அரசு பேச்சுவார்த்தை அழைத்தால் மட்டுமே மருத்துவமனைக்கு வருவேன் என ஜெகஜீத் சிங் கூறியதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மத்திய அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், எனவே ஜெகஜீத் சிங்கை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை அமல்படுத்த மேலும் 3 நாள் அவகாசம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவை பஞ்சாப் அரசு அமல்படுத்தாதது குறித்து கவலை அடைவதாக கூறினர். வழக்கை இன்றைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்துள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மத்திய அரசு செயல்படுத்தும் என வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு விவசாயிகளை கைவிடாது என்றும் அவர் கூறினார். சைபர் குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தும் தளமாக வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்கள் இருப்பதாக உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. கடந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வாட்ஸ்அப் மூலமான இணைய மோசடி தொடர்பாக 43,797 புகார்களும், அதனைத் தொடர்ந்து டெலிகிராமுக்கு எதிராக 22,680, இன்ஸ்டாகிராமுக்கு எதிராக 19,800 புகார்களும் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் 2023-24 அறிக்கையில் சைபர் குற்றங்களில் அதிகம் ஈடுபடுபவர்கள் தங்களின் குற்றச் செயல்களுக்கு கூகுள் சேவை தளங்களை பயன்படுத்துகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீட்டு மோசடி ஒரு உலகளாவிய நிகழ்வு. இது மிகப்பெரிய அளவில் பண மோசடி மற்றும் சைபர் அடிமைத்தனத்தினை உள்ளடக்கியுள்ளது. வேலையில்லா இளைஞர்கள், இல்லத்தரசிகள், மாணவர்கள் மற்றும் தேவை உள்ள மக்களே இக்குற்றங்களுக்கான இலக்குகள். இவர்களே அதிக அளவிலான பணத்தினை இழக்கின்றனர். நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கடன் பயன்பாடு போன்ற செயலிகளுக்கான சமிஞ்ஞைகள், கூகுளின் சைபர் டொமைன்களை சைபர் குற்றவாளிகள் தவறாக பயன்படுத்துதல், ஆண்ட்ராய்டு பேக்கிங், மால்வோர் போன்றவை குறித்து பகிர்ந்து கொள்வதற்கு 14C கூகுள் மற்றும் ஃபேஸ்புக்குடன் கூட்டு சேர்ந்துள்ளது. இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட சைபர் குற்ற நடவடிக்கையான சட்டவிரோத கடன் செயலிகள் தொடங்குவதற்கு நிதி உதவி அளிக்கப்படும் ஃபேஸ்புக் விளம்பரங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இத்தகைய இணைப்புகள் முன்கூட்டியே அடையாளம் காணப்பட்டு தேவையான நடவடிக்கைகளுக்காக ஃபேஸ்புக் மற்றும் ஃபேஸ்புக் பக்கத்துடன் பகிரப்படுகின்றன. சட்ட அமலாக்கத்துறைகள், தடயவியல் ஆய்வாளர்கள், சைபர் பாதுகாப்பில் பயிற்சி அளிப்பதற்காக வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், சைபர் குற்றங்களை விசாரிக்கும் அமைப்புகள், நாடு முழுவதிலும் உள்ள டிஜிட்டல் தடயவியல் நிறுவனங்கள் என குற்றவியல் நீதி அமைப்பின் அனைத்து அங்கங்களின் திறன்களை வளர்ப்பதற்கான முயற்சிகளை 14C மேற்கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 28 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வகை செய்யும் அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 28 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அப்போது புதிதாக பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கு மட்டும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் வரும் 5ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதையடுத்து பதவிக்காலம் முடிய உள்ள 28 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமிப்பதற்கான அவசர சட்டம் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சிகளின் வார்டு மறுவரையறை முடிவுற்ற பின் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவற்றை தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் மறுத்துள்ளது. அடுத்த கல்வியாண்டில் 500 அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அவற்றின் அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் பங்களிப்புடன் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தகவல்கள் பரவின. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு தத்துக் கொடுக்கும் செயல் என கண்டனத்தை பதிவு செய்தார்.
ஏழை குழந்தைகளின் கல்வி உரிமையை பறிக்கும் இந்த செயலை அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இதேபோல் ஊரக பகுதியில் அடித்தட்டு மக்களின் கட்டணமில்லா கல்வி பெறும் வாய்ப்பை பறிக்கும் அபாயம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசனும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுப்பதாக வெளியான தகவல் தவறானது என தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் மறுத்துள்ளது. அரசு பள்ளிகளை மேம்படுத்த CSR மூலம் தனியார் பள்ளிகளின் பங்களிப்பு இருக்கும் என்று மட்டுமே கூறப்பட்ட நிலையில் எந்த ஒரு இடத்திலும் அரசு பள்ளிகள் தத்தெடுக்கப்படும் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை என்று அச்சங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. சொல்லப்படாத ஒரு வார்த்தையை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அரசு பள்ளிகளின் சீரமைப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நள்ளிரவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு நிலவியது. மருத்துவமனையில் உள்நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் 2வது தளத்தில் நேற்று திடீரென தீப்பற்றிக் கொண்டது. 5 தளங்களிலும் கரும்புகை சூழ்ந்ததால் மருத்துவமனை ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர். புகை மண்டலமாக மாறி இருள் சூழ்ந்ததால் நோயாளிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சிலருக்கு லேசான மூச்சு திணறல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீ மேலும் பரவாமல் இருக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். காவல்துறையினர், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் டார்ச் லைட் மற்றும் எமர்ஜென்சி விளக்குகளை பயன்படுத்தி 3 தளங்களில் அனுமதிக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் வைத்தும் தூக்கி கொண்டு ஓடிய முதல் தளத்துக்கு அழைத்து வந்தனர். மருத்துவமனை ஊழியர்கள் விரைந்து செயல்பட்டதுடன் அவசரமாக அனைவரும் வெளியேற்றப்பட்டதால் உயிர் சேதம் ஏற்படவில்லை. செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டிருந்த சில நோயாளிகளுக்கு முதல் தளத்தில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மருத்துவமனைக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன், காவல் கண்காணிப்பாளர் திரு சந்தீஷ் ஆகியோர் நோயாளிகளின் உறவினர்களிடம் விபத்து குறித்து கேட்டறிந்தனர். கர்நாடக இசை சபாக்களில் பெரியார், அம்பேத்கர் பற்றியும் பாட வேண்டும் என பிரபல இசைக்கலைஞர் திரு TM கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். சென்னை TTK சாலையில் உள்ள தி மியூசிக் அகாடமி சார்பில் கர்நாடக இசையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு ஆண்டுதோறும் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டின் சங்கீத கலாநிதி விருது பிரபல பாடகர் திரு TM கிருஷ்ணாவுக்கு நேற்று வழங்கப்பட்டது. ஜெருசலமில் உள்ள ஹெப்ரியூ பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் டேவிட் சுல்மன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விருது வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் ஏற்புரையாற்றிய திரு TM கிருஷ்ணா, நான் எதை பற்றி பேசுகிறேன் என தெரிந்த பிறகும் என்னுடன் துணை நிற்பது அவ்வளவு எளிதல்ல என்று கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக இசை சபாவில் அம்பேத்கர் பற்றியும் பாட வேண்டும், பெரியார் பற்றியும் பாட வேண்டும் என்றார். 10 வருடம் கழித்து தான் மீண்டும் சபாவில் பாட வந்திருப்பதற்கு காரணம் ஒரு உரையாடலை நிகழ்த்த விரும்புவதாக கூறினார். கலந்துரையாடலுக்கு தயாராகும் போதுதான் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நிஜமான உண்மையில சுயநலம் இருக்க முடியாது. இப்போ எல்லா நீங்கள் உங்கள் துறை இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆக்குபேஷனாக போகிறீங்க. ஆனால் என்ன தேடுறீங்கன்னா, கடைசியில் நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா அந்த தேடலில் உங்களோட பயஸ் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த உண்மை அதோட ஓன் எக்ஸ்பிரஷனாக வரணுன்னு தான் நீங்கள் தேடுறீங்க. அதுதான் உண்மை. இது சின்ன டார்கெட். வாழ்க்கையினோட பெரிய டார்கெட் எடுத்தீங்கன்னா அந்த தேடல் தாங்க. அது விட முடியாதுங்க. தன்னை தொடர்ந்து வழி நடத்தி தன் பக்கம் நிற்கும் அனைவருக்கும் திரு TM கிருஷ்ணா நன்றி தெரிவித்தார். சங்கீத கலாநிதி விருது பெற்ற அவருக்கு பலரும் மாலை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழங்குருணியில் விளை நிலங்களில் புகுந்த தண்ணீரால் 60 ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நிலையூர் கம்பிக்குடி கால்வாய் மூலம் சோழங்குருணி கண்மாயில் பாசனத்திற்கு நீர் திறக்கப்பட்டது. கண்மாய் நிரம்பியதால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கத்திரிக்காய், வெண்டைக்காய், கடலை மற்றும் மல்லிகைப்பூ செடிகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர். கடந்த 4 வருடங்களாக கண்மாயில் கிழக்கு பக்கம் வடிகால் கால்வாய் இல்லாததால் விளை நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். கால்வாய் அமைக்க கோரி அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், இந்த வெண்டி, பூச்செடி எல்லாமே இந்த கத்திரி இந்த இதெல்லாம் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு சார். தண்ணி ஒரு 5 வருஷமா வந்து இந்த கால்வாய் சரியா பராமரிப்பு இல்லாதனால திறந்து இல்லாதனால போய்கிட்டு இருக்கு சார். தண்ணி வாரிவால் இல்லாம தண்ணி நம்ம விவசாயத்துக்கு இருந்து போய்கிட்டு இருக்கு சார். சோழங்குருணியில் பாசன நிலங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பயிர்கள் முற்றிலும் சேதமடைவதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். இதனால் இழப்பு ஏற்பட்டு வருமானம் இன்றி தவிப்பதாகவும் மறுகால் பாய்வதற்கான வடிகால் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பழவேற்காடு கடற்கரையில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்தும் சிறுவர்கள் மணற்பரப்பில் உற்சாகமாக விளையாடியும் மகிழ்ந்தனர். திடீர் சுற்றுலா தலங்களாக மாறிய காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் ஏரி மற்றும் பொன்னேரி அருகே சீமாவரம் தடுப்பணை ஆகியவற்றுக்கு படையெடுத்த மக்கள் தடுப்பணையில் தேங்கியுள்ள நீரில் நீச்சல் அடித்தும் அருவி போல வழிந்தோடும் நீரில் ஆனந்த குளியலிட்டனர். வேலூர் கோட்டை மற்றும் செஞ்சியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையை காண தமிழகம் மட்டுமன்றி வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் அதிக அளவில் வந்திருந்தனர். சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் சுரபுன்னை காடுகளுக்குள் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்தனர். சென்னை வண்டலூர் மற்றும் மகாபலிபுரம், கிருஷ்ணகிரி KRP அணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டத்தால் களைகட்டியது. கோவை குற்றால அருவியில் சீரான அளவிலேயே நீர்வரத்து இருந்ததால் நீண்ட நேரம் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ந்தனர். கூடலூர் அருகே தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதிக்குள் சவாரி சென்ற சுற்றுலா பயணிகள் புலி தனது குட்டிகளுடன் தண்ணீர் அருந்திய காட்சியை கண்டு ரசித்தனர். இமாச்சல பிரதேசத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மணாலி வெண்பனி போர்வையால் போர்த்தியது போன்று ரம்மியமாக காட்சியளித்தது. அங்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள் மலைகளுக்கு இடையே கொட்டி கிடந்த பனிக்கட்டிகளை எடுத்து விளையாடியும் பனிச்சறுக்கு, பாராகிளைடிங் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை விளையாடி மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் மணாலியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியில் ஏராளமானோர் இரவில் குவிந்ததால் அந்த இடமே திருவிழா போல காட்சியளித்தது. டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் ஏராளமானோர் குவிந்தனர். புகழ்பெற்ற குதுப்பினார் மின்னொளியில் ஜொலித்ததை ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். கன்னியாகுமரி, பெருந்துறை உள்ளிட்ட 13 புதிய நகராட்சிகளை உருவாக்கவும் சென்னை உட்பட 16 மாநகராட்சிகளின் எல்லைகள் விரிவாக்கம் செய்யவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் கொள்கைகளை கண்டித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்ற உத்தரவை மத்திய அரசு ஏற்கும் என அமைச்சர் சௌஹான் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தும் தளமாக வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்கள் இருப்பதாக உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.